தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2 வகுப்பறை கொண்ட கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு தவேக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் வருகை தரும்போது மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. மின்வெட்டால் செய்வதறியாமல் அருகில் உள்ள மற்றொரு வகுப்பறையையும் திறக்காமல் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தவேக அமைச்சர் சரத். பள்ளி மாணவர்கள் பொதுமக்களை கூட பார்க்காமல் வேக வேகமாக மற்றொரு நிகழ்வுக்கு சென்றது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கிருந்த திட்ட அலுவலரின் உதவியாளர் திட்ட அலுவலரின் காலணிகளை எடுத்துச் சென்றது முகசுளிப்பை ஏற்படுத்தியது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மக்கள் குறையை கேட்காமல் அமைச்சர் சென்றது குறித்து அதிருப்தி மற்றும் புலம்பியிருக்கிறார்கள். அமைச்சர் வகுப்பறையை திறந்து வைக்காத நிலையில் மதுராந்தகம் அதிமுக சேர்மன் கீதா கார்த்திகேயன் தூய்மை பணியாளர்கள் முன்னிலையில் திறந்து வைத்திருக்கிறார். வாங்கவும் மாட்டேன்றாங்க. நாங்க தண்ணி இல்லாம என்ன பண்றது? குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுது. ஒரு குழந்தை ஏறுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது யார் கேட்கறோங்க? எங்க நாங்க சொல்றது அவமானு பார்த்தாங்க, அவமானு பேசுனதானே நாங்க சொல்றது. எல்லாமே போயிட்டாங்க. எங்களை யாருமே என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க. சொல்றதே காது வாங்க மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நாங்க அந்த குழந்தைங்க எப்படி ஏற்காடுங்கள கல்வி நடத்தவே முடியல, எங்களாலே நடந்து வர முடியல. அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க. எங்களுக்கு யாருமே பொறுப்பா இல்லை. எதுக்கு வந்தா ஏழை பண்ற இன்னும் உங்க குழந்தைங்க இருக்கீங்க, ஏன் ரோடு இல்லைன்றீங்க, தண்ணி இல்லைன்றீங்க. யாரு கேட்கறாங்க? யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க மண்ணு வராங்க, அவங்க கூட போய் கேட்கறாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் சொல்றதாச்சும் வாங்கினேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.